வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு துப்பறிவு கதையை பேசுவோங்களே, இதுவும் ஒரு சீரியஸ் கொண்டுட்டு போகலாம். ஓகே. ஒரு பெரும் செல்வந்தர். அந்த பெரும் செல்வந்தர் ஒரு அரிய வகை வைரம் ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தார். அந்த அந்த அரிய வகை வைரம் வச்சுட்டு இருக்காரு. அதை அப்பப்போ எடுத்து ரீசெக் பண்ணிப்பார். ஓகே, யாரும் இல்லாதப்போ தான் அதை ரீசெக் பண்ணுவார்னு வச்சிங்களேன், யாரும் பார்க்காதப்போ. திடீர்னு ஒரு நாள் அவர் ரீசெக் பண்ணும்போது அந்த வைரம் இல்லை. அவ்வளோதான். சரி, காவல்துறையினர் வரவழைக்கப்படுகிறாங்க. அதில் ஒரு டெடெக்டிவ் வராரு. டெடெக்டிவ் என்னன்னு பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு அந்த வைரம் அந்த செல்வந்தரோட படுக்கை அறையில் இருக்கிற சேஃப் இரும்பு பெட்டியில் வச்சிருக்கிறாங்க. ஓகே, சரி, கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறாரு என்ன ஏதுன்ட்டு. இரும்பு பெட்டிக்கு அந்த காலம் மாதிரி சாவி தான். ஓகே, ஸோ சாவி இங்கே இருக்குது. ஸோ அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த வீட்டில் மொத்தம் யாராக இருக்காங்க பார்த்தா, அந்த வீட்டில் சமையல்காரர், தோட்டக்காரர், இது போக வீட்டு வேலை செய்கிற ஒரு வீட்டு வேலையால், தென் கணக்கு பிள்ளை, 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஓகே, சரி, அந்த டிடெக்டிவ் துப்பறிவாளர் 4 பேர்கிட்டையும் தனித்தனியாக விசாரணை நடத்துகிறாரு. விசாரணை நடத்திட்டு திரும்பவும் ஒரு சின்ன டவுட்டுக்கு செகண்ட் டைம் கிளாரிஃபிகேஷனுக்காக அந்த செல்வந்தர்கிட்ட அந்த வைரத்தை பற்றி அகைன் ஒரு டீட்டெயில் கேட்குறாரு. கேட்டு அந்த அவரும் ஏதோ சொல்கிறாரு. சொல்லி முடித்த உடனே 4 பேரையும் நிறுத்தி வச்சு, ஐயா, உங்கள் வைரத்தை திருடினது இந்த கணக்கு பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. கணக்கு புள்ளி விசாரிக்கிறாங்க. டே, உண்மையாக சொல்கிறான்னா ஆமான்னு சொல்லிட்டு அந்த வைரத்தை அவன் திருப்பி கொடுத்துட்றான். ஓகே, இப்போது செல்வந்தருக்கு வழக்கம் போல் டவுட் வரணும்ல. அவருக்கு டவுட் எப்படிங்க நீங்கள் இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாரு. அதுவா, சமையலால், வேலையால், தோட்டக்காரன் 3 பேருக்கும் நீங்கள் ஒரு வைரம் வச்சிருக்கிறது தெரியாது. நீங்கள் பணக்கார இரும்பு போட்டியில் பணம் வச்சுங்கிறன்னு மட்டும்தான் தெரியும். அரிய வகை வைரம் வச்சுங்கிறது தெரியாது. நீங்கள் ஒரு பணக்காரனா பொட்டியில் பணம் வச்சுன்னு இருப்பீங்கன்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. ஃபர்தர் டீட்டெயில் அவங்க தெரியல. ஆனால் கணக்கு பிள்ளை மட்டும்தான் என்ன சொன்னான்னா, ஐயா, நான் இது மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறேன். அவர்கிட்ட நான் திருடணுன்னா கத்தியாக அவர் பணம் அடுக்கி வச்சிருக்காரு. அந்த பணத்தை கூட என்னால் திருட முடியும். ஒரு சின்ன வெண்கல பொட்டி உள்ள இருக்க வைரத்தை நான் ஏன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போது கனகப்பிள்ளை வைரம்னு ஒன்று இருக்குது, தெரிஞ்சிருக்குது. அந்த வைரம் எந்த வித பெட்டகத்தில் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அதை உங்ககிட்ட ரீசெக் பண்ணேன். அந்த வைரம் வெண்கல பெட்டியில் தான் இருந்துதான் நீங்கள் சொன்னீங்க. ஸோ இவன் தான் திருடன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. மாரலுக்கு வருவோமா? மாரல் ரொம்ப சிம்பிளுங்க. கொஞ்சம் பழக்கமாக திருடுறவங்க மட்டும்தான் கரெக்டாக தப்பிப்பான் திருட்டுலேருந்து. புதுசாக திருடுறவங்க ஈஸியாக தப்பிச்சிருவாங்க. முன்னுக்கு பின் முரணான கேள்விகள் நீங்கள் கேட்டும்போது நீங்கள் சொல்கிற பதிலிருந்தே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க யார் திருடன்னு சொல்லிட்டு. எப்படின்னா, தான் நல்லவன்னு சொல்கிறதுக்காக அவன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லி விட்ருவாங்க. இது இப்போ கரண்ட் ட்ரெண்ட்லேயே நடக்கும். நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அவன் அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான்னா அவன் அதில் மாட்டியிருக்கான்னு அர்த்தம். இவ்வளோதாங்க மாறல். மீண்டும் விவாதிப்போம்.